வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கு சுவையான சைட் டிஷ் பன்னீர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப அருமையான இந்த பன்னீர் மசாலா நம்ம ஈஸியாக காலையில் டிஃபனுக்கு செய்து கொடுக்கலாங்க. வாங்க இப்போ இந்த பன்னீர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு பேக்கெட் பன்னீர் வாங்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கட் பண்ண இந்த பன்னீரெல்லாம் நம்ம அதில் போட்டு லைட்டாக அப்படி வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இப்படி வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாங்க. இப்போ அதே பேன்லேயே நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பட்டை கொஞ்சம், லவங்கம் 2, பிரிஞ்சி இலை சின்னதாக, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதை ஒரு 4-5 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து இதில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாயம் போட்டு வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக அரிஞ்சு இதில் ஆட் பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டு தக்காளி மீடியம் சைஸ் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து போட்டுடலாம். கூடவே இஞ்சி ஒரு பெரிய பீஸு, ஒரு 4 பூண்டு பல் அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பார்த்து போட்டுக்கலாம். வதக்கிட்டு இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் போட்டு, பட்டர் நல்லா உருகுனதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இதில் ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள், தேவைப்படுகிற தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு அதையும் போட்டு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு இந்த பச்சை வாசனை போக நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு பத்தலைன்னா கூட பார்த்துட்டு இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. மூடி வச்சிடலாம். இதனால் 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு பார்க்கலாங்க. இந்த மசாலாலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சு வறுத்து வச்சுருக்கிற இந்த பன்னீரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு இதுவும் ஒரு கொஞ்ச நேரம் அடுப்பில் அப்படியே கொதிக்கிட்டோங்க. இந்த பன்னீர் மசாலா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இருந்ததுன்னா போதுங்க. பன்னீரும் வச்சு நம்ம சூப்பரான பூரி சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ் செஞ்சிடலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சுண்டி வந்ததும் இது மேலே நம்ம கொத்தமல்லி தழைகள் இருந்தால் கட் பண்ணி தூவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாங்க. நல்ல டேஸ்டான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் மார்னிங் இதுதாங்க செஞ்சுருந்தேன். இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இறக்கி வச்சிடலாம். இன்றைக்கி நான் பூரி சுட்டிருந்தேங்க. அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பூரி மாவு இழைச்சிட்டு இதில் போட்டுட்டேன். ஒரு பூரியாக போட்டுட்டு எடுத்து வச்சிடலாங்க. சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாங்க. நீங்களும் இது போல் ஒரு தடவை டேஸ்டியான சிம்பிளான இந்த பன்னீர் மசாலா இது போல் ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.